ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி அண்ட் தோசைக்கு காம்பினேஷனான சூப்பரான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வணக்கிக்கோங்க. வணக்கும் போதே உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. புதினா தேவையான அளவு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பூண்டு 5 பல், மிளகாய் வரமிளகாய் போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். வரமிளகாய் 5 போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சியும் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம், உளுந்து, பட்டை, சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா நம்ம புதினா சட்னி ரெசிபி ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.